ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். செடி எப்படி ஈஸியாக செட் பண்ணி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி ஷார்ட் வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேங்க. துளசி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அது எப்படி க்ரோ ஆகுது, ஸோ சிம்பிள் வேல நான் செட் பண்ணி க்ரோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா எப்படி செட் பண்ணுறதுங்கிறது ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. பெருசாக எதுவும் இல்லைங்க. நாங்கள் பழைய வீட்டிலேருந்து வர்றப்போ ரொம்ப வருஷமாக வச்சுருந்த செடி பாட் 2 இருந்துச்சுங்க. ஸோ அதில் வந்து அந்த இடத்தோட மண் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அதை வந்து நாங்கள் அந்த 2 பாட்லேருந்து கிளியர் பண்ணி எடுத்து அதில் இருந்த செடியை வந்து கட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி எடுத்துட்டு மல்லிகைப்பூ செடி வந்து அதில் செட் பண்ணி வச்சோங்க. ஃபஸ்ட்டு அதில் இருந்த மணல் எல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் வந்து கோகோபீட்டும் தென் உரமும் மண்புழு உரமும் இந்த 2ம் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் எப்போவுமே எல்லா செடிக்குமே. ஸோ அந்த ஷார்ட் வீடியோவில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் இந்த 2 யூஸ் பண்ணி தான் செடி வைக்கிறேன், ரொம்ப நல்லா வளருதுங்க. ஸோ இந்த 2 விஷயம் போதும். இதை நீங்கள் இந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு செடி வச்சுட்டு தினமும் தண்ணி மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு செடி நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மண் எடுத்துக்கோங்க. மண்ணில் வந்து கோகோபீட்டும் உரமும் சமமாக அது எவ்வளோ போடுறீங்களோ இதுவும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சமாக மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த உரம் வச்சு நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடி, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மணல் போட்டு தண்ணி ஊற்றி செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ஈஸியாக செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மார்னிங்கும் ஈவினிங்கும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ட்ரை ஆச்சுன்னா இலை வந்து ட்ரை ஆச்சுன்னா அந்த ட்ரையான இலையை அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செடி உங்களுக்கு சூப்பராக க்ரோ ஆகும். எல்லா செடியிலையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இலை வந்து காஞ்சு உதிரும். ஸோ அது என்னடா செடி வந்து இலை காஞ்சிருச்சு அப்படி எதுவும் பயம்லாம் இல்லை. ஸோ அதை கட் பண்ணி விட்டுட்டே நீங்கள் வந்தீங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் ஈஸியாக க்ரோத் ஆயிரும். ஸோ நான் செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே சேம் மெத்தடில் இதே மண்ணை வந்து நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டோர் பிளான்ட்ஸும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதையும் நான் அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை தான் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸு. இதுவும் நான் நர்சரியிலேருந்து பாட் தனியாக செடி தனியாக வாங்கிட்டு வந்து அந்த பாட் ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபில் பண்ணி அந்த செடியை வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் இந்த மண்ணை வந்து நீங்கள் எந்த செடிக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், நீங்கள் எந்த செடியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.